வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த எஸ்எம்எஸில் நடக்கிற ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிற விதமாக ட்ராய் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவை தான் நாம் இந்த பதிவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். 2025 இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி தடுக்கிற விதமாக ட்ராய் எஸ்எம்எஸ் சஃபிக்ஸ் சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலயமா உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எஸ்எம்எஸ் வரும்பொழுது நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும்பொழுது என்ன ஒரு நார்மலாக எந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்குன்னு ஒரு தலைப்பு வரும். அந்த தலைப்பில் தலைப்பு முடிகிற இடத்துல ஒரு காலன் போட்டு அதுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும். அதாவது என்ன அப்படின்னா பின்னு வரும், இல்லைன்னா எஸ்ன்னு வரும், இல்லைன்னா ஜின்னு வரும், இல்லைன்னா டீன்னு வரும். இந்த மாதிரி எழுத்து வரும்போது வேரியஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா எஸ்எம்எஸில் பல வகைகள் உண்டு. அந்த வகைகளை குறிக்கிற விதமாக இந்த செமிகாலன் போட்டு அடுத்து வரக்கூடிய தகவலாக இருக்கும். இந்த பீனா என்ன, எஸ்னா என்ன, ஜீனா என்னன்றது இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கலாம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல முயற்சி. ஏன்னா இது மூலிமா நம்ம எஸ்எம்எஸை பார்க்கும் பொழுதே நமக்கு எந்த இடத்துலேருந்து நம்ம எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ சென்டர் ஐடியிலேருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு எஸ்எம்எஸ் பின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ரமோஷன்னு வச்சுக்கணும். இது ஒரு ப்ரமோஷனல் எஸ்எம்எஸ். இப்போ ஒரு சென்டர் ஐடி ஒருத்தர் நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த எஸ்எம்எஸ் ஒரு ஐஃபன் போட்டு பின்னு குறிச்சிருந்துச்சுன்னா அதை நாம் என்ன நடத்துக்கலாம் அப்படின்னா ப்ரொமோஷன் எஸ்எம்எஸ். அதாவது ப்ரொமோஷனுக்குரிய எஸ்எம்எஸ்ஸாக நாம் கருதணும். ஏதாவது ஒரு விஷயம் விளம்பரம் விதமாக வருது பார்த்தீங்களா, அந்த விதமான எஸ்எம்எஸ் வரும் பொழுது இது ஹைஃபன் போட்டு பின்னு இருக்கும். அப்போ அந்த எஸ்எம்எஸ் பார்க்கும் பொழுது இது ஒரு ப்ரொமோஷன் எஸ்எம்எஸ்ன்னு நாம் தெரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது இருக்கக்கூடிய கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லும் பொழுது சர்வீஸ் எஸ்எம்எஸ். இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது என்னென்னா இன்டர்நெட் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க ஒரு தகவல் உங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுதான் சர்வீஸ் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எஸ்எம்எஸ் சொல்லும்போது என்ன ஆகும்னா ஹைஃபன் போட்டு எஸ்ன்னு முடியும். எப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸ்க்கான எஸ்எம்எஸ்ன்றது நாம் புரிஞ்சுக்கலாம். மூணாவதாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா டீன்னு சொல்லும்போது டிரான்சாக்ஷன் எஸ்எம்எஸ். இப்போ பேங்க்கில் நீங்கள் பணம் எடுக்கிறீங்க, இல்லைன்னா பணத்தை போடுறீங்க, அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த டிரான்சாக்ஷனுக்கான ஒரு எஸ்எம்எஸ் வரும், இல்லைன்னா ஒரு ஓடிபி வரும். இப்போ நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கான ஓடிபி வரும், இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கான ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வரதை நீங்கள் டீன்னு குறித்து வரும். அதாவது என்ன ஐஃபன் போட்டு டீன்னு இருந்துச்சுன்னா அது டிரான்சாக்ஷனுக்கான எஸ்எம்எஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நாலாவதாக இருக்கக்கூடிய கேட்டகரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எஸ்எம்எஸ். அது ஐஃபன் போட்டு ஜீன்னு இருக்கும். அரசாங்க சார்பாக எந்த ஒரு தகவல் வந்தாலும் அது முடியும் பொழுது ஐஃபன் போட்டு ஜீன்னு இருக்கும். அப்போ அந்த ஜீன் இருக்கும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்கன்றதை நாம் புரிஞ்சிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏடின்னு போட்டு ஏபிசிடின்னு போட்டு ஐஃபன் போட்டு பின்னு போட்டுச்சுன்னா அது ஒரு ப்ரமோஷன். ஒரு ஏஎக்ஸ்ன்னு போட்டு ஐஃபன் போட்டு ஏஎக்ஸ்டிஇ அப்படின்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு டீன்னு போட்டிருந்தாங்கன்னா அது ஒரு டிரான்சாக்ஷன் எஸ்எம்எஸ். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது மோசடி பண்ணணுன்னு விருப்பப்படுறாங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா மோசடி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எஸ்எம்எஸ் அனுப்பும் பொழுது நீங்கள் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சைபர் க்ரைம்லையோ இல்லைன்னா உங்கள் டெலிகாம் அத்தாரிட்டிக்கோ நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த தன்னிச்சையாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும்போது அது கவர்மெண்ட் கிட்டேருந்து தான் வருதுன்றது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தவறான மோசடி அடையாளம் தெரியாதவங்க கிட்டேருந்து ஏதாவது எஸ்எம்எஸ் வருது, அதுலேருந்து லிங்க் வந்தால் நம்ம தொடாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்பாடாக இருக்கும். இந்த எஸ்எம்எஸை பார்த்த உடனே அது என்ன எஸ்எம்எஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பணத்தை பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் யாருக்கிட்டையும் ஏமாறாமல் நீங்கள் இருக்க முடியும். இப்போ நீங்கள் அடுத்த எஸ்எம்எஸ் வரும்போது நீங்கள் ஐஃபன் எஸ்ஸா, ஐஃபன் பியா, ஐஃபன் ஜியா, ஐஃபன் டியான்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு இந்த எஸ்எம்எஸ் வரக்கூடிய எஸ்எம்எஸ் வந்து சரியான எஸ்எம்எஸ்ஸாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தகவலை வந்து பாஸ் ஆன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.